2023 2024 MCQ 40 இந்த கேள்வி வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த கேள்வியில் கேட்ட விடயங்கள் என்னென்னு சொன்னால், இதில் இருந்து வெளியாகிற மின்னோட்டம் எவ்வளவு, மொத்த மின்னோட்டம் எவ்வளவு தான் இதில் கேட்டிருந்தவங்க. சரி, இந்த கேள்வி என்ன ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இதன் அடிப்படையை பார்ப்போம். என்ன சொன்னால், இந்த இப்படியான சுற்றுகள் வரும்போது இந்த சுற்றுகளில் 4 தடைகள் சம்பந்தப்பட்டு அதுக்கு இடையில் ஒரு தடைகள் எதுவும் இணைக்கப்பட்டிருக்குமா, ஒரு சிக்கலான ஒரு அமைப்பில் வந்து ஒரு சுற்று இருக்குமானா நாங்கள் உடனே வீஸ்டன் பாலம் அல்லது உய்டன் பாலம் என்ற கன்செப்ட் என்ற அந்த பால அடிப்படையில் தான் நாங்கள் அந்த இதை விளைவுள் தடையை காணும். ஏன்னா இதை சின்னனாக்கி விளைவுள் தடையை கண்டால் தான் இதில் எளிமைப்படுத்தலாம். அப்போ எளிமைப்படுத்துகிற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல இந்த உய்டன் பாலம் அல்லது வீஸ்டன் பாலம் சம்மந்தமான அறிவு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அந்த நோட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அந்த அடிப்படையில் இப்படி 4 தடைகள் காணப்படுற அமைப்பு நாங்கள் மின்னோட்டத்தை வந்து இந்த பக்கத்தாலேயும் இந்த பக்கத்தாலேயும் நாங்கள் செலுத்துவோமாக இருந்தால், இதில் ஒரு சுமையோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் இணைச்சிக்கொள்ளலாம். அது இரண்டும் இணைக்கப்பட்டிருந்தால் இதுக்குள்ளால் மின்னோட்டம் போகாமல் இருக்குமாக இருந்தால், இங்கேருந்து வர மின்னோட்டம் இப்படியே போகணும், இதுலேயும் பிரிஞ்சு இப்படியே சேர்ந்து போகணும். இதுக்குள்ளே மின்னோட்டம் போகாட்டி, அதாவது மின்னோட்டம் போகாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்குமாக இருந்தால், இந்த தியரி என்ன சொல்லுச்சுன்னா, இது P Q R S என்று இப்படி தடைகள் இருக்குமாக இருந்தால் இதில் விகிதத்தை பார்த்தோம்னா, அதாவது மின்னோட்டம் இங்கேருந்து வந்து இதால் வெளியில் போகுது எங்களுக்கு. சரி தானே, இதுக்குள்ளால் மின்னோட்டம் இல்லை, அதாவது I=0 என்ற நிலைக்கு இருக்குதுண்டா, அதாவது நீங்கள் எந்த பக்கத்தால் எடுக்கிறோமோ, இங்கேருந்து எடுத்தோம்னால் இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இருந்தால், அதாவது மின்னோட்டம் வழங்கப்பட்ட இடத்துலேருந்து, அதாவது விகிதத்தை பார்த்தோம்னா P/Q இப்படி பார்த்துனாங்க. அதே மாதிரி R/S ஆக இருக்கும். அப்போ இதில் P/Q R/S ஏதாவது ஒன்று தெரியாட்டி நாங்கள் ஒன்றை போட்டு கண்டுபிடிக்கலாம். இதுதான் இதனுடைய முடிவு. அந்த முடிவின் அடிப்படையில் இங்கே நாங்கள் இந்த உள்ளுக்குள்ளே இப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதுல நாங்கள் பார்க்கணும், எதையாவது நாங்கள் இதை சோர்ட் பண்ணி இப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு. சரி, அப்போ நாங்கள் இதில் இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்தீங்கன்னா இது இவ்வளவுமே ஒரு வீஸ்டன் பாலம் அல்லது உய்டன் பாலம், இதை சொல்கிறது வீஸ்டன் பாலம் அல்லது உய்டன் பாலம் வாங்க. நான் வீஸ்டன் பாலம் என்ற வேர்டை பார்க்கிறேன். இந்த வீஸ்டன் பாலம் என்ன செய்யும்னு சொன்னால், வீஸ்டன் பாலத்தை நான் இங்கே அப்ளை பண்ண பார்க்குறேன். அப்போ இந்த 1 2 3 4 இந்த 4 தடையையும் இந்த தடையையும் அடிப்படையாக வச்சு ஒரு வீஸ்டன் பாலம் சம்மந்தமாக பார்க்குறேன். அப்போ இதிலேருந்து இந்த விஷயம் இதையும் 2 விகிதத்தையும் பார்த்தோம்னா, இது 1/2, இதே மாதிரி 2/4. அப்போ நாங்கள் 2ஆல் சுருக்கணும்னா 1/2. ஆகவே இந்த தடை, இந்த 8 என்று சொல்லப்படுற தடை வந்து இங்கே ஒரு செயலிழந்த தடையாக இருக்கும். அதாவது இதுக்குள்ளால் மின்னோட்டம் போகாது. இது போகாட்டி இதன் வடிவம் எப்படி வரும்னு பார்த்தோம்னா, இதை சோர்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இதை சோர்ட் பண்ணோம்னு சொன்னால், சோர்ட் பண்ணது இப்படி தான் சோர்ட் பண்ணப்படும். இப்போ பார்த்தோம்னா இதுதான் அதனுடைய சோர்ட் அமைப்பாக இருக்கும். அதாவது இந்த 8 என்ற தடை இந்த துண்டுக்குள்ளே இல்லை. இப்போ 8 என்ற தடை இதுக்குள்ளே இல்லை. ஆனால் இதனுடைய அளவை பார்த்தோம்னா, இதில் உள்ள 2, இதில் உள்ள 4, அதோட இது 2, இது 1 என்று இந்த அமைப்பு அப்படி இருக்கும். இந்த 8 என்ற தடை நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ 8 என்ற தடை எடுத்த பிறகு இப்போ நாங்கள் ஒரு சோர்ட் ஒன்று திருப்பி ஒரு சோர்ட் பண்ண வழிக்கிடுவோம். வேண்டாம், இந்த இதுவும் தொடராக இருக்குது, இந்த துண்டு இப்போ தொடர் என்ற அடிப்படையில் பார்ப்போம். அப்போ இது ரெண்டையும் தொடராக பார்த்து, இதில் தொடராக பார்த்தோம்னு சொன்னால் 1 2 அப்போ 3. அப்போ இது ரெண்டையும் பார்த்தோம்னு சொன்னால் 2 4. அப்போ இது 6 என்று வரப்போகுது. ஆக எங்களுக்கு வளமையாக தெரியும் இந்த விஷயங்களில் தொடரானது அப்படி நாங்கள் கூட்டி விட்டோம்னு சொன்னால், இந்த கூட்டுத்தொகைக்கும் இந்த கூட்டுத்தொகைக்கும் இடையில் இந்த துண்டில் இருக்கிற அவ்வளவு தடைக்கும் உரிய ஒரு தடையை நாங்கள் கருத வலிக்கிடுவோமாக இருந்தால், இதை வளர்த்து இது ரெண்டுக்குமே ஒரு தடையை கருத வலிக்கிடுவோமாக இருந்தால், இதை நாங்கள் இப்படி ஒரு சமன்பாட்டில் எழுதிக்கொள்ளலாம். எப்படின்னு சொன்னால், இதனுடைய விளைவுகளாக 6 எடுத்தோம்னு சொன்னால், இது ரெண்டையுமே பெருக்கி அப்புறம் கூட்டி விட்டோம்னா சரி. அப்போ இது 3 தர இது ரெண்டையும் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 6 கீழ் 3 சக 6. அப்போ 6 எங்களுக்கு எப்படி வரும், இது 6 3 9 வரும்.
இது 18 வரும். அப்போ 9 இது 18 அப்போ வச்சோம்னா 2 வரும். அப்போ இவ்வளோ தடைகளுக்கு பதிலாக நான் இதில் 2 தடையை இணைச்சி கொள்ளலாம். அந்த வடிவத்தை தான் அடுத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, இப்போ நான் என்ன செஞ்சேன், வேறு ஒன்றும் செய்யலை. இதனுடைய விளைவில் தடை எடுத்து இங்கே போட்டிருக்கேன் 2. அப்போ இப்போ பார்ப்போம். திருப்பியும் பார்த்தோம்னு சொன்னால் 4 தடைகள் சம்மந்தமாகும். நடுவில் ஒரு தடை வர்ற வழியால் நான் திருப்பியும் இந்த வீஸ்டன் பாலத்தை நான் யூஸ் பண்ண விழிக்கிறேன். இதில் பார்க்குறேன். இப்போ 2×4 இதே பக்கத்தால் பாருங்கள், இது மின்னோட்டம் இப்படி வருது. ஆகவே அதே பக்கத்தால் நான் பார்க்கல. 2×4 அதோடு சேர்ந்து இது 6×12 வரப்போகுது. 6×12 வரவழிக்கிற போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் அந்த பக்கத்தில் பார்த்தாலும் ஒரே விட தான் வரவழிக்கிற 3 இது என்ன 3 வரும். இப்போ அதாவது மின்னோட்டம் இப்படி வருதுன்னு சொன்னால் இந்த உய்த்தன் பாலத்தை எப்படி பார்த்தீங்களா 6×2 ஆகவே எத்தனை 3. இதே இது 12×4 அதுவும் 3. அப்போ இந்த 10 ஓம் உள்ள தடை வந்து இதில் எந்த தொழிற்பாடும் இருக்காது. ஆகவே இதை நான் இப்படி சோர்ட் பண்ணனாக இருந்தால் இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், இதை எடுத்துட்டேன். அப்போ 10வது இங்கே இருக்கிற 10வது தடையை எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற 10வது தடையை எடுத்துகிட்டு ஆகவே மின்னோட்டம் போகலை பூச்சியம்னு சொல்லிவிட்டு இல்லை மின்னோட்டம் போகலை விட்டன் பாலத்தின் அடிப்படையில் இந்த பக்கத்தில் மின்னோட்டம் ஐ வந்து பூச்சியம். அப்போ திருப்பி என்ன செய்கிறேன், நான் இப்போ இது 2ஐயும் சோர்ட் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். அப்போ இது 2ஐயும் சோர்ட் பண்ணும்போது என்ன, இது சமாந்தரம், இதுவும் சமாந்தரம், இது 2 தொடர் பிறகு சமாந்தரம் வரும். ஆகவே இதுக்கு இவ்வளவுக்கும் உரிய ஆரை பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் இது 2மே ஒன்று எடுத்தோன்னா 5, இதை எடுத்தேன்னு சொன்னால் 18 வரப்போகுது. அப்போ முதல்ல 5 சக 18 5 தர 18 கீழ் 5 சக 18 வரப்போகுது. அப்போ இதை நாங்கள் பெருக்கணும்னு சொன்னால் 92 வரும். இதை கூட்டினேன்னு சொல்லி சொன்னால் இதற்கு 23 வரும். இதில் என்ன சொன்னால் இதில் 4 வரணும். இது 3 போட்டேன், இது 4. ஆகவே 4 சொன்னால் இது 6, இது 18. அப்போ 6 தர 18 6 சக 18. அப்போ இது 6 தர 18 போலிருக்கேன். இது 6 சக 18 24. இதையே சுருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் 4 வரும். பட்டினோம்னா 4 வரும். ஆகவே 9×2 வரப்போகுது. சரி, இப்போ இது இவ்வளவுத்துக்கும் சேர்த்த அமைப்பு தான் 9×2. அப்போ அந்த அடிப்படையில் நான் என்ன செய்கிறேன், இது இப்படியே வந்து சரிதானே, இப்படியே வந்து இதில் ஒரு தடையை போட்டு இப்போ இந்த இடத்தின் மொத்த விலைகளுக்கு நகர்ந்து போகிறேன். 9×2 இது இப்போ பேட்டரியை நம்ம ஏதாவது மின்கலத்தில் இணைச்சோம்னு சொல்லி சொன்னால் இது என்ன வருது 6.5 வியாக இருக்குது. அப்போ இதில் ஐன்னு பார்த்தோம்னா நேராக பார்த்தோம்னா அது இரு விலைகளை பார்த்து அப்படியே நாங்கள் போடலாம், இல்லாட்டியே மொத்தமாக கூட்டி போட்டும் போகலாம். அப்போ இதன் அடிப்படையில் நாங்கள் வி சமன் 5000 போடும்போது இதில் வந்து எங்களுக்கு வி வந்து 6.5 வரப்போகுது. ஐதான் தெரியாது. இதை 2 சக 9×2 போடுறேன். 2 சக 9×2 போடும்போது ஐ வந்து எங்களுக்கு 1 ஆம்பியர் வரும். ரெண்டாவது வந்து 6.5 வரும். திருப்பி 6.5 வேண்டாம் 1 வரும். இப்போ இதுதான் இந்த மொத்த 5000க்கும் இதில் விடை வந்து எங்களுக்கு 2வது விடையாக எங்களுக்கு